பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சாயந்தரம் மாவு அரைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து ஊற வச்சுட்டேன். அரிசி, உளுந்தெல்லாம். நான் எந்த மெஷர்மெண்ட்டில் ஊற வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 4 டம்ளர் இட்லி அரிசினாக்கா 1 டம்ளர் வந்து உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். அந்த ரேஷியோவில் தான் நான் வந்து ஊற வைப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 6 டம்ளர் வந்து இட்லி அரிசி, அதுக்கப்புறம் 1 1/2 டம்ளர் வந்து உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து அரைக்கும்போது இட்லி வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து எப்போவுமே இந்த இதில் தான் இந்த ரேஷியோவில் தான் ஊற வைப்பேன். அதுக்கப்புறம் அது கூட வந்து கேழ்வரகு தோசைக்கும் அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அது கூட அதுக்கும் ஊற வச்சுட்டேன். அதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, மில்லட் வந்து நீங்கள் சேர்க்கும்போது அதுக்கு எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் தான். 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி, அதுக்கப்புறம் வந்து 1 டம்ளர் வந்து கேழ்வரகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 டம்ளர் வந்து உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சாச்சு. இட்லி தோசை மாவு இட்லிக்கு மாவு அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அது கூட வந்து அதே கிரைண்டரில் போட்டு நான் இந்த இந்த கேழ்வரகு தோசைக்கு வந்து அரைச்சி வச்சுருவேன். கேழ்வரகு தோசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே நல்லது. ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி வந்து வாரத்தில் வந்து 2 தடவை இது மாதிரி வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும்.